Hi friends, welcome to Mr.Village Vaathi vlog channel. இன்னைக்கு நம்ம vlogல ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா இந்த Oreo பிஸ்கட்லாம் வச்சு ஒரு கேக் மேக் பண்ண போறோம். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்ல, ஓவன் தேவையில்ல, எவ்வளவு ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். கேக் பண்றதுக்கு 4 Oreo பிஸ்கட் பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒரு 30 ரூபாய் இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த பாக்கெட்லாம் பிரிச்சு பிஸ்கட்டை வெளிய எடுத்துக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பிஸ்கட்லாம் வெளிய எடுத்தாச்சு. இப்போ இத அடுத்து என்ன பண்றேன்னா இப்படி ரெண்டா பிரிச்சு இது உள்ள க்ரீமை ஒரு பாத்திரத்திலையும் பிஸ்கட் ஒரு பாத்திரத்திலையும் மாற்றிக்கலாம். நம்ம கத்தி வச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்கட்டில் க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக பிரிச்சாச்சு. இந்த க்ரீமை கொஞ்சம் நேரத்துக்கு ஓரமாக வச்சுருவோம், அதுக்கப்புறம் வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கட்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பிஸ்கட்லாம் நம்மள அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கட்டியாக இருந்தால் எல்லாத்தையும் ஊற்றி விட்றோம் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சேர்க்க வேண்டிய மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ நம்ம அடுத்து சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போனால் பால் சேர்க்க போகிறேன். இந்த பால் வந்து நான் பாக்கெட் பால் எடுத்துருக்கேன். அதனால் வந்து காய்ச்சி ஆற வைக்க வேணாம். நீங்கள் வீட்டில் உள்ள பாலை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காய்ச்சி ஆற வச்சு யூஸ் பண்ணிங்க. ஏன்னா பாக்கெட் உள்ளதான் ஆல்ரெடி காய்ச்சி தான் நம்ம பேக் பண்ணியிருப்பாங்க. அது போல் பாலை ஃபுல்லாக சேர்த்த வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 200 ml சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கட்டியாக தெரியுது, இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவுக்கு மிக்சிங் ரெடி ஆனதை இதில் சேர்க்க வேண்டிய மற்ற பொருளாக சேர்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் Oreo பிஸ்கட் 30 ரூபாய் பாக்கெட் 4 எடுத்துருந்தேன். அந்த அளவுக்கு தான் அந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற பாக்கெட்டை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்க, எக்ஸ்ட்ரா வேணும். பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன் தான். பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு. அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 100 ml எடுத்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிப்போம். அடுத்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், இதை உடச்சி ஊற்றிப்போம். முட்டை நீங்கள் தேவையான சேர்த்துக்கலாம், இல்லைனா அதுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஜீனி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 200 ml இருக்கிற அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டே பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் ரொம்ப சேர்க்க வேணாம். ஃபைனலாக நம்ம கேக்குக்கான மிக்சிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம். இதில் அடுத்து நம்ம பேக்கிங் பண்ணோம். அதுக்கு ஒரு கண்டெய்னர் கேக் சைஸில் உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட் நம்ம ஒரு நெய்யை தடவிப்போம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சைட்லையும் கீழேயும் ஃபுல்லாக நெய்யை தடவிக்கலாம். அடுத்தது பட்டர் பேப்பர் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர்லாம் வெறும் நெய் கூட தடவிட்டு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த பேப்பர் ஆல்ரெடி இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளம் கேக் செஞ்சுருக்கோம். அதில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை போய்ட்டு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம இப்படி தட்டி விட்டுப்போம். பற்ற வச்சு இல்லை சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இட்லி பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் அடுத்து என்ன பண்ணால் கொஞ்சம் மண்ணு கொட்டி படியில் கொஞ்சம் பரவாயில்ல கொட்டி விட்டுப்போம். இதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறேன்னா அந்த கேக்கு டின்னர் வைக்கிற அளவுக்கு பிரிமனஞ்சி வீட்டில் அதை வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். மேலே
நம்ம கேக்கு கண்டெய்னர் வச்சுருவோம். வச்சுட்டு இதை போட்டு மூடிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் பேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இட்லி பானை வச்சு ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இருக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கு எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு. வா, எல்லாம் சூப்பராக உப்பி வந்திருக்கு. மேலே ஃபுல்லாக பார்த்தா வெந்திருக்கு. உள்ளார எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குச்சி வச்சு செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மேலே வெந்திருக்கு, உள்ளார இன்னும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருந்தால் ஃபுல்லாக நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடும். அடுப்பை இனிமேல் இருக்கே வேணாம், அதே சூட்டில் அப்படியே மூடி போட்டுருவோம். இந்த கேக் அப்படியே ரெடி ஆகிட்டோம். இது கடையில் அது மேலே அப்ளை பண்ணுறது நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஓரே பிஸ்கட் வந்து பிரித்து வச்சோம் இல்லையா, அந்த க்ரீமை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 200 கிராம் பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சமாக சுகர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துப்போம். இது ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஃபைனலாக கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு க்ரீம் வந்து இந்த அளவுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இது ஓகே தான். இப்போ நம்ம கேக்கை வச்சு ஒரு 15 நிமிஷம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும், போய் பார்க்கலாம் வாங்க. வாவ், கேக்கு செமையாக ரெடியாக இருக்குங்க. இதில் ஃப்ளேவர்னால் எதுவுமே சேர்க்கல, ஆனால் சூப்பராக வாசனை அடிக்குது. நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும் அப்படியே. வாவ், உண்மையாக கேக்கு செமையாக வந்துருங்க. அப்படியே தொட்டு பார்த்தா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு கேக் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இது இன்னும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா அந்த க்ரீம் உள்ளார போட்டு அப்ளை பண்ணிக்கிறதுக்காக. சரி, பாதியாக 2ஆக கட் பண்ணிக்கிறேன். வாவ், சரி பாதியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச விப்பிங் க்ரீமை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மேலே அந்த பாட்டை எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ண போகிற கத்தி வச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ப்ராப்பராக கேக்கு செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன திட்டாதீங்க, எனக்கு தெரிஞ்சே செய்கிறேன். ஆக்சுவலாக நான் பேஸ் பார்த்துக்கு மேலே வைக்கிறேன், ஏன்னா மேலே மட்டமாக இருக்கிறதுனால. அப்படியே சாம பார்த்து வச்சுப்போம். அவ்வளோதாங்க, நம்ம கேக்கு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. பெரிய சைஸ் டைரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதை மெல்ட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, சுடுதண்ணி வச்சு மேலே ஒரு பாத்திரத்தை போட்டு வச்சுருக்கேன். அதாவது டபுள் பாயிங் மெத்தடில். இப்போ நம்ம இதை மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த அந்த டைரி மில்கை ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு வச்சுருக்கேன். இது மேலே அப்படியே டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இந்த எட்ஜை மட்டும் இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்படியே நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கேக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு. ஓகே, அதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பார்க்க போகிறதில்ல, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராரு, அவர் வர எடுத்துருவோம். வாங்க சார். வாங்க, இவர் தான் அந்த கெஸ்ட்டு. கேக் செஞ்சுருக்கேன், கட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி பார்த்தேன். 2 மணி நேரம் உருண்டு பேரண்டு அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்துட்டு தெரியல. கட் பண்ணி வந்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கள். நல்லா சொல்லல, அந்த கத்தி உன் கழுத்துக்கு வரும். கட் பண்ணி சொன்ன வந்து ரொம்ப ஓரல இருக்கு. சும்மா ஒரு விளம்பரம். கட் பண்ணவா? வாவ், வேற லெவலுங்க.
உண்மையிலே ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாம் வந்திருக்கு. செம்ம சாப்பிட்டு செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடலாம்ல? சாப்பிடுவார் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு. என்ன பண்ணு டெஸ்ட்னு சொன்ன முன்னாடி பாருங்க சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க சார். சாப்பிடு. ஆஹா சொல்லுங்க என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க சார். சாப்பிட்டுக்கிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டுருவாரு டேஸ்ட் பார்க்க சொன்னா. கத்தி பார்த்து வாய் செம்மையா இருக்கேன். செம்ம டேஸ்ட் உண்மையில. நான் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. நல்லா இருக்குல்ல? செம்ம டேஸ்ட் செம்மையா இருக்கு. நான் மட்டும் சாப்பிடுங்க. கத்தி நீ சொல்கிறத கேட்க எனக்கு ஹாப்பியாக இருக்கு. நானும் சாப்பிட்டு பார்த்துறேன். செம்ம டேஸ்ட்டு. இந்த க்ரீம் மாதிரி வந்து மேலே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் அந்த வெண்ணெய்லாம் வந்து தொண்டை உள்ளே நிற்கிது. தொண்டையை விட்டு இறங்க மாட்டேங்குது, அவ்வளோ டேஸ்ட்டு. ஓகே நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிடு. உண்மையாகவே டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்கு. சொல்கிறது அப்படின்னே தெரியல. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. செமையாக வந்துருக்கு கேக்கு. நான் என்ன நினைச்சேன், அங்கிட்டு விட்றான் கடைசி ஒன்று ஆகாது. ஃபைனலாக கேக்கு சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே அந்த ஓவனை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக நாங்கள் பண்ணிட்டோம் அதில் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ இல்லை இன்ட்ரெஸ்டான ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.